தமிழ்நாட்டிலே நவக்கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் எப்பேற்பட்ட கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரக் கோவில். நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்களால் நம்முடைய ஜாதகம் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த நேரக் கோவிலுக்கு இருக்குது. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ சொல்லல பஸ் எதுவும் கிடைக்காலும் நடந்தே விட வரும்ன்ற ஒரு மன விரக்தியில் பரிகாரம் கோயில் போகாத கோயிலில் வேண்டாம் தெய்வம் இல்லை கெட்ட நேரம் நல்ல நேரம் மாறும் அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் அப்படியே இஞ்சி பெஞ்சா பரிகாரம் இன்னமும் குருமாத சித்தர்கள் எதுவோ பார்த்துட்டேன். நான் உங்கள் நாகராஜ். இன்னைக்கு நான் மதுரை மாவட்டம் நேரக் கோவிலுக்கு தாங்க நான் போயிட்டு இருக்கேன். இந்த கோவில் மதுரை மாட்டுத்தாவணியில இருந்து ராஜபாளையம் போற வழியில சுப்புலாபுரம்ங்கிற ஸ்டாப்புக்கும் பக்கத்துல சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இந்த கோவில் இருக்கு. ஐயா வணக்கம். நான் 3வது அவதார நிகழ்ச்சி மூலியமாக இங்கே காலதேவி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கேன். இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் பார்க்குறேன், கிட்டத்தட்ட 3000 பேர் பார்க்க ஒரு பிரமிப்பாக. இந்த நேரக் கோவில் பற்றி சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள் ஐயா. நிகழ்ச்சி பார்க்குற அனைவருக்குமே என் முதல்ல வணக்கம் தெரிவிக்குது. என் பேர் சங்கர். நான் மதுரை மாவட்டத்துலேருந்து வரேன். நான் வரேன். இந்த கோயில் இருக்குன்றது வந்து எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். இந்த லைனில் வந்து அடிக்கடி சதவீதிக்கு வந்து நான் பயணம் பண்ணிருக்கேன். சதவீதிக்கு 7 வருஷமாக நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். எனக்கு இந்த கோயில் இருக்கிறது ஒரு 5-6 வருஷமாகவே தெரியும். ஆனால் வரக்கூடிய வாய்ப்பு பரிகாரம் கோயில் போகாத கோயிலில் வேண்டாம் தெய்வம் இல்லை என்ன பரிகாரம் இன்னமும் குருமாத சித்தர்கள் எதுவோ கன்ஃபியூஸ் ஆகி பித்துப்பு நிலைமை இருக்குன்றது இதுக்கு போகும்போது முடிவு பண்ணோம். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ சொல்லல பஸ் எதுவும் கிடைக்காலும் நடந்தே விட வரும்ன்ற ஒரு மன விரக்தியில் வந்தால் கல்வெட்டில் படித்து பார்க்க. இந்த கோயிலை வலதுபுறம் 11 முறையும் இடதுபுறம் 11 முறையும் சுற்றி வந்த பிறகு தான் அம்மனவே பார்க்க முடியுங்கிறத சொல்கிறாங்க. இந்த கெட்ட நேரம் நல்ல நேரம் மாறும் அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் அப்படியே இஞ்சி பெஞ்சா நாங்கள் அனுபவிச்சு போன தடவை வரும்போது ஒருமே வழி இல்லாமல் தான் வந்துருமான்ற மாதிரி இன்னைக்கு எந்த தடைமையும் இல்லாமல் நல்ல முறையில் வந்து கரெக்டான மேலே கோயில் வந்து இதை இத்தனை கோடி மக்கள் வந்து இதை பார்க்கும்போது மனசு நிறைவாக இருக்குது. இவங்க கல்வெட்டில் பார்க்கும்போது எல்லா கோயிலையும் தன்னுடைய கோயில் பெருசாக சொல்லுவாங்கன்ற நம்ம நினைச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு எந்த கோயிலுக்கும் போக தேவைன்ற மாதிரி தோணுது. நமக்கு வந்து இங்கே வந்தால் எதுவும் பிரார்த்தனை இல்லாமல் இருந்தாலே நம்மளுடைய வேண்டிய நிறைவேறுன்ற மாதிரி எனக்கு அதை கண் கூட அனுபவிச்சு பார்க்குறேன். நான் வந்து பயனடைங்கன்னு அம்மாவோட அருள் பெறணும்னு மனசார வேண்டிக்கிறேன். லைஃப்ல உங்களுக்குலாம் ஏன்டா கடவுளை இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறேன்னு சொல்லப்பலாம் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. கடவுள் வந்து எல்லாருக்கிட்டையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். யாருக்கு வாய்ப்பை கொடுக்க போறானோ அவனுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான். நான் கொடுக்குற நல்ல வாய்ப்பை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணுமா இல்லையா? இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்று இல்லை என்னலாகுமோ இல்லை அல்ல என்றும் அல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்டோர் இனி பிறப்பதிங்கு இல்லையே.